Hi friends, welcome to Samriya channel, the 50 Hindi reality show, episode 50. ஸோ 50 டேஸ் வந்து நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ரிவ்யூவை முடிச்சாச்சு. 200 ரிவ்யூ வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன், இன்னைக்கு வந்து ஃபினாலே நடந்துருச்சு. ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, ஷிவ் தாக்கரே தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஷிவ் வந்து டிசர்விங் கண்டஸ்டண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா வந்து ஷிவ் டிசர்விங்னு சொல்றதை விட அவரோட நிறைய டிசர்விங் கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைசு வந்து டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபைசு வந்து கன்சிஸ்டண்டா எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. எல்லா டாஸ்க்குமே நல்லா பண்ணிட்டு வந்தாரு. ஷிவ் வந்து அங்கங்கதான் சில பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் அலைன்ஸ்ல ஒளிஞ்சு தான் வந்திருக்காரு அவரு. ஸோ ஃபைசு வந்து அப்படி சொல்ல முடியாது. ஃபைசு வந்து நல்ல தனியாவே வந்து அவர் தனியா தெரியக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஃபைசுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் ஷிவ் ஜெயிச்சதும் வந்துட்டு ஒரு சீட்டிங் மூலமா தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது ஷிவ் வந்து என்னமோ ஃபாஸ்டா ஓடி வந்து டாஸ்க் எல்லாம் முடிச்சாரு, ஃபர்ஸ்ட் வந்தாரு, அதெல்லாம் ஓகே தான். பட் ஃபைசுவை அந்த டாஸ்கை டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண விடாம பண்ணது வந்து பிரின்ஸோட டீம் தான். பருஷி, ஹமித், அப்புறம் விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த லாஸ்டா பசில் சால்வ் பண்ணும்பொழுது ஃபைசுவை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலமா வந்து ஃபைசுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நடந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் அவர் வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்ததுக்கு காரணம். ஸோ இதுதான் ஃபினாலேல நடந்துச்சு. ஓகே, என்ன நடந்ததுன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா பார்த்துடலாம். எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள வந்தாங்க. ஸ்ருதிகாவை ரொம்ப எதிர்பார்த்தேன், கடைசியில் பார்த்தா ஸ்ருதிகா வரவே இல்லை. ஸ்ருதிகாவை தவிர மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நிக்கி, திக்விஜய்லாம் இருந்தாங்க. நிக்கிலாம் வந்து வந்ததை நினைச்சு ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்கா வந்து ஒரு 5 ஃபைனலிஸ்டுக்கு நடுவில் ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸை உடைச்சா அதில் ஒரு கோல்டன் பால் இருக்கும். அந்த கோல்டன் பால் எடுத்துட்டு போயிட்டு இந்த 5 கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு பேஸ்கெட் இருக்குமா. யார் இதுக்கு மேலே கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேஸ்கெட்ல அந்த பாலை போடணுமா. ஸோ அப்படி போடும் பொழுது ஃபைசு வந்துட்டு காக்காவை டார்கெட் பண்ணாரு. ரஜத்தோட பேஸ்கெட்டை தான் கிருஷ்ணா, காக்கா அண்ட் ஷிவ் இவங்க 3 பேருமே டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா வந்து பிரின்ஸ் அதுதான் அட்வைஸ் பண்ணி அமிச்சாரு, நீங்க வந்து ரஜத் பாஸ்கெட்டை டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிரின்ஸ் அப்படி சொல்லும்பொழுது கூட அர்ச்சனா சொல்லுவாங்க, எதுவுமே நீங்க வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு சொல்லி கொடுக்காதீங்கன்னு. அதுக்கு பிரின்ஸ் வந்து எனக்கு வாய் இருக்கு, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரஜத் அவுட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வந்து ரஜத்தை வந்து அவுட் பண்ணாங்க. ரஜத்தும் வந்து அவரோட பேஸ்கெட்டை கவர் பண்றதுக்கு, உடையாம இருக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணாரு. ஆனா கவர் பண்ணக்கூடாது, யாரு வந்து பிடிக்கலையோ அவங்களோட டார்கெட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைசு ஒருத்தர் தனியா காக்காவோட பேஸ்கெட்டை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் மற்றவங்க எல்லாம் வந்துட்டு மற்ற 3 பேரும் சேர்ந்து ரஜத்தை டார்கெட் பண்ணதுனால ரஜத்தோட வேஸ் வந்து உடஞ்சு போயிட்டதுனால ரஜத் எவிக்ட் ஆயிட்டாரு. ஸோ வெரி அன்ஃபேர்னு வெரி அன்ஃபேர்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் வந்து நிறைய பேரை அன்ஃபேரா எவிக்ட் பண்ணி அமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் அதே தானே நடக்கும். பிரின்ஸுமே வந்து சொல்றாரு, ரஜத் வந்து மட்டும் வின் ஆயிருக்க கூடாது, மற்ற யார் வின்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்து அவங்க டார்கெட் யாரா இருக்குன்னா ஃபைசு. ஸோ ஃபைசுவை தான் எவிக்ட் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரஜத் அவுட் ஆன உடனே லைன் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் நீ அப்படிங்கிறதுனால தான் உன்னை அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி லைன் சொல்லவும் ரஜத் சொல்றாரு, இருக்கட்டும் ஃபைன், பட் என்னோட இங்க இருக்கிற 4 பேர்ல வந்து யாருமே வந்து என்னோட எனிமீஸ் கிடையாது. ஸோ இவங்கள யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. சொல்லிட்டு அவரோட ஜேர்னி அங்க முடியுது. அப்புறம் வந்து 4 ஃபைனலிஸ்ட்க்கு இடையான ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்ல பாலை த்ரோ பண்ணணும், அதுக்கப்புறம் பிளாங்க் எடுக்கணும், அப்புறம் கீ போட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணணும், அப்புறம் பசில் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாஸ்க் வச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து யாரு கம்மி டைம்குள்ள முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காக்கா போறாரு. காக்கா வந்து ஓரளவுக்கு சரியான டைமிங்ல முடிக்கிறாரு. ஆனால் வந்து அது 3D பிளாக்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. அது 3D பிளாக்ஸாக இருக்குதான், அந்த லைனோட ஃபேஸ் வந்து 3D பிளாக்ஸில் இருக்கான். அதை வந்து பார்த்தோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்புறம் மற்ற கண்டஸ்டன்ஸோட ஹெல்ப்போட அப்படியே பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா போனாங்க. கிருஷ்ணா வந்துட்டு அந்த லாக் திறக்கிறது அதெல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அவங்க லாக் திறந்து பழக்கமே இல்லையா. ஸோ கிருஷ்ணா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிவ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணாருன்னு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே. அவரும் வந்துட்டு நல்லா பசில் சால்வ் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்து லாஸ்டா வந்து ஃபைசு போனாரு. ஃபைசுமே நல்ல ஃபாஸ்டா தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. எங்க போய் ஸ்ட்ரக் ஆனார்னா அந்த பசில் சால்விங்ல தான். அந்த பசில் சால்விங் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைசுவை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பிரின்ஸ் டீம்ல இருந்து வேணும்ட்டே டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கத்திக்கிட்டே இருந்தாங்க, ஃபைசு கம் ஆன் ஃபைசுன்னு சும்மாவே கத்திட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பக்கம் வந்து மனிஷாவும் சொல்றாங்க, திஸ் இஸ் வெரி பேட், நாங்க வந்து ஷிவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, நீங்க வந்து ஃபைசுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவரை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றீங்கன்ட்டு. ரஜத் வந்து ஃபைசுவை பார்த்து, நீ வந்து லக்ஷய் சொல்றதை மட்டும் கேளு,
கேளு, வேற எங்கேயுமே பார்க்காத, இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஃபைஸும் வந்துட்டு பிரின்ஸ் டீம் கிட்ட வந்து கெஞ்சுறாரு, கொஞ்ச நேரம் ப்ளீஸ் சும்மா இருங்க, எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது வரைக்கும் வந்து இந்த அருஷி, ஹமித், விக்ராந்த், பிரின்ஸ் 4 பேரும் சேர்ந்து என்னமோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை கலாய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பிரின்ஸ் வேற இதுல சொன்னாரு, அவரோட டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கும் போது இந்நேரம் ஃபைசு வின் பண்ணலன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே பாஸ் நான் ஃபைசுக்கு தான் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ஃபைசு வின் பண்ணும் அப்படின்னா நினைக்கிற ஆளே கிடையாது. ஸோ இதுதான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது. எதுக்காக ஃபைசுக்கு கொடுத்தாரு, எதுக்கு ஃபைசுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னாரு அப்படின்றது வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா. யூவிகாவை வந்து வெளியில அமிச்சாலும், என் வைஃபையே வெளியில அமிச்சாலும் நான் வந்துட்டு சப்போர்ட்டிவா நிப்பேன், எனக்கு வந்து ஒரு பர்ஃபார்மர்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு துணையா நிப்பேன் அப்படின்னு தன்னோட பெரிய மனுஷத்தனத்தை காட்டுறதுக்காக பண்ணாரு. ஆனா அவர் இங்க பண்ண சின்ன வேலையினால தெரிஞ்சு போச்சு அவரோட புத்தி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிடுவாங்க, இந்த சீட்டிங்கை வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படி சொல்லி மறைச்சிருவாங்க. ஸ்டில் ஃபைன், பாவம், அது ரொம்ப அன்ஃபேரா இருந்தது ஃபைசுக்கு மட்டும். மிச்சம் எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப் கிடைச்சது, பட் ஃபைசுவை மட்டும் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. தட் இஸ் வெரி ராங். ஃபியூ செகண்ட்ஸ் டிலே மூலமா வந்து ஃபைசு வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஷிவுக்கு போயிடுச்சு, செகண்ட் பிளேஸ் வந்து ஃபைசுக்கு வந்துச்சு. ஸோ த டைட்டில் வின்னர் இஸ் ஷிவ் தாக்கரே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ வந்து செம்ம போரிங் ஷோ. ஆக்சுவலி வந்து நானே வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன். அதுவும் ஸ்ருதிகாலாம் போன பிறகு பார்க்கவே பிடிக்கல. பட் ஸ்டில் வந்துட்டு சரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஷோவை, ஏதோ கொஞ்சம் பேராவது பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் பார்த்தேன். மற்றபடி எனக்கு வந்து இந்த ஷோ பார்க்கவே பிடிக்கல, போர் தான் அடிச்சுது. எப்படியோ 50 days வந்து நம்ம முடிச்சாச்சு, இந்த ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை 100 daysலாம் இந்த ப்ரோக்ராம் போல, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. இது வந்து சீசன் 2 வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷிவ் தாக்கரே வந்து வின்னருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா, டைட்டில் வின்னருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா, அதான் அது அவரை விட நிறைய நல்ல பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள என்ன கேட்டா வந்து அதுக்கு ஹமித், அருஷியே பரவாயில்ல, ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா டாஸ்க் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ டாஸ்க் பேசிஸ்ல பார்த்தா, பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல பார்த்தா ஷிவ் வந்து அவ்வளோ ஒன்றும் சூப்பர் கிடையாது. ஸோ அவருக்கு டைட்டில் வின் பண்றதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவரை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறதுனா ஃபைசு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் வின்னர். என்னதான் நீங்க வந்து ஷிவுக்கு ட்ராஃபி கொடுத்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைசு தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அந்த 50 எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நம்மளும் ரிவ்யூவை முடிக்கிறோம். அடுத்து என்ன ப்ரோக்ராம் வருதுன்னு பார்க்கலாம், எதுக்கு ரிவ்யூ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூவை கண்டினியூ பண்ணலாம். வேற ஒரு வீடியோல உங்களை திரும்பி மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.